close it. We got dog. குழம்பு ஊத்தி விடுவேண்ணா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் நாகர்கோவில் வந்து சேர்ந்துட்டோம். இங்கே இருந்து பக்கத்தில் இருக்கிற ஒலக்கருவிங்கிற ஃபால்ஸுக்கு போயிட்டு இருக்கோம். இந்த கனடால இருந்து நம்ம நண்பர் ஆண்டோ வந்திருக்காரு. அப்புறம் லோக்கல்லையே பெரிய டானான நம்ம விவின் ஜோசப் அவர் வேற வந்திருக்காரு. அப்புறம் நம்ம கோபால் இருக்கிறாரு. ஸோ நாங்கெல்லாம் சேர்ந்து ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். லெட்ஸ் ஸ்டார்ட். ஹாய் நண்பர் வண்டி நிறுத்திருக்காரு. ஏன்னா இங்க திட்டுவளைன்னு ஒரு ஜங்ஷனுக்கு வந்திருக்கோம். இங்க வந்து பரோட்டா பீஃப் ரொம்ப நல்லா இருக்குமா, அந்த கடையில பார்சல் வாங்கிட்டு ஃபால்ஸுக்கு போகலான்னு இருக்கோம். ஓகே மச்சி, என்ன வாங்கலாம்? பரோட்டா பீஃப். பரோட்டா பீஃப் இது 5 பரோட்டா ஓகேவா? எனக்கு ஒரு 3 பரோட்டா 4 பரோட்டா. இப்ப நம்ம விபின் அவர்கள் வந்து நம்ம போற இடத்தை பத்தி, அந்த ஃபால்ஸ் லொகேஷனை பத்தி புகழ்ந்து 4 வார்த்தை சொல்லுவாப்புல, கேட்டுக்கலாம். வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, போற இடம் யானை எல்லாம் இருக்கும், கரடி இருக்கும், புலி இருக்கும், பாம்பு இருக்கும். அது போக 30 அடியில 30 வருஷமா பெரிய பாம்பு இருக்குன்றானுங்க. இருக்கும். அது இருக்கும். நல்ல நேரம் இருந்தா நல்ல பாம்பு பார்க்கலாம். காமெடிங்கிற பேர்ல இந்த பையன் கிரிஞ்ச் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ரொம்ப தூரமா போயிட்டு இருக்கோம். சுகர் மாத்திரை, பிரஷர் மாத்திரை எடுத்தியா? நீ கொண்டு வரல, மறந்துச்சு. சுகர் வந்தவன், பைல்ஸ் வந்தவன், பக்கவாதம் வந்தவன்லாம் எனக்கு அடியாளு. இந்த இடத்துல அழகபாண்டியபுரத்துல வந்து ஆமா மெயின் ரோட்ல இருந்து உள்ள ஒரு கட்டு போகும். அந்த கட்டுக்குள்ளாக நம்ம நுழையணும். பரவாயில்ல, இப்ப ரோடு போட்டிருக்காங்கடா. நீ சொன்ன கிறிஸ்துவ சர்ச்சுக்கு போனோம்ல, அதுல வெளியில அந்த கிழக்குக்காரன் 20 ரூபாய் கண்ணாடி ரேவன் கிளாஸ் சாரியே கன்னடக்காரன் போட்டிருக்கான். அவன் கன்னடால வந்ததுனால நம்மளும் ரேவன் கிளாஸ் தான் இருக்கோம், நம்பி பாத்துட்டு இருக்கோம். கண்ணு கை வச்சு மறைச்சாரு. என் டைரியில கிடக்குது. நைட்டு அப்போ காம்போஸ் எனக்கு ஞாபகம். இதான் ஏரியா ஸ்பாட். நம்ம வெளிநாட்டுக்காரர் இந்த இடம்லாம் பார்த்துருக்க மாட்டாரு, கன்னடாக்காரரு. ஸோ அவருக்கு விபின் கன்னடாக்காரருக்கு நல்லா சுத்தி காட்டுவார். நம்ம லோக்கல் கைடாக அவரு. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. கன்னியாகுமரி காஷ்மீர் வரைக்கும் கைடு எல்லாம் பார்ப்பாரு. இதுக்கு ஸோ கீழே அருவி இருக்கு, இந்த பக்கமும் கூட ஒரு ஆறு இருக்கு. இதுக்கு மேலே ஏறி போனோம்னா டின் 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 குட்டி சேனல். தண்ணி இருக்குதா? தண்ணி இருக்குதா? ஏய், நிறைய தண்ணி இருக்குங்க. எப்படி ஸ்பாட்டு? காத்து ஜன்னல சாத்து பாடலாம். லே இவனு ஜில்லுன்னு காத்து ஜன்னல சாத்து, ஜில்லுன்னு காத்து ஜன்னல சாத்து. சரி வா, நம்ம அடுத்த லொகேஷன் போவோம். கன்னடால இருந்து வந்தா கூட மஞ்ச பைய தூக்க ஆரம்பிச்சுட்டா. நம்மளால நம்மள ப்ரொஃபஷனலா பேக்ல கொண்டு வந்திருக்கான். கன்னடாக்கார மஞ்ச பை தூக்கிட்டான் மச்சி. முதல்லயே சொன்னேன். தண்ணி குறவு. சரி பரவாயில்ல, உள்ள போலாம், ஓரளவுக்கு இருக்கு. அவ்வளவு வலிக்கிறோட பார்த்து கோபால். ஓகே தான், ஃபைன் தான் நினைக்கிறேன் இல்லையா? ஓரளவுக்கு ஓட்டம் இருக்கு, அதனால குளிக்கலாம். ஏ ஆண்டோ, எங்க போறிய? நல்ல பெருமாளுக்கு போவோம். 60 கிலோமீட்டரா? எரிமேல இருந்து வந்தீங்களா? பார்க்கிங் வெறுங்கால. ஆண்டோ மூச்சு வாங்குதா?
சூப்பரா இருக்கும்ல. சூப்பரா இருக்கா கோபாலு? மூச்சு வாங்குதா? இல்ல இல்ல. கோபால் 6 கிலோமீட்டர் சபரிமலையே போயிட்டு வந்தனால அவரு எனர்ஜெட்டிக்கா தான் இருப்பாரு. அங்க போறதுக்கு அண்ணா சுகர் பேஷண்ட் அப்படி போன வாரம் அப்படி போயிட்டு வந்தேன். டேய் அவனுக்கு அடிக்கடி தண்ணி விடுங்கப்பா. முன்னாடி ஃபர்ஸ்ட் டேய் பாத்தியா வேணாண்டே. மச்சி பிபின் எதுக்கு இது 2 பாக்கெட் தண்ணி வச்சிருக்கேன் தெரியுமா? அப்பப்போ அவனுக்கு மூச்சு வாங்கும். அது சரியான ஒத்தடி பாதை. நல்லா இருக்கு. இந்த தண்ணி. லே என்ன நம்ம ஸ்பாட்ல ஆள் இருக்கா? தண்ணி இல்லை. அல்ல அது அடுத்த பாட்டில் பெரிய குண்டுமா இருக்கும். அதில் போலாம். தூங்கல மாதிரி கை வந்து ஒரு அரை மாதிரி இருக்கும். இங்க இதில் தான் ஊஞ்சல்லாம் ஆடி வீடியோ எடுத்தானே. இங்கே தான் சமைச்சோம் போன வாட்டி. ஸோ கைஸ் இங்கே அப்பப்போ சமைக்கிறது உண்டு. பட் எல்லாருக்கும் ஒரு அலர்ட் என்னன்னா, இந்த மாதிரி பையன் வந்து கொளுத்தி விட்டு தீ அணைக்காம போயிடுவான். ஸோ அதனால காட்டு தீ ஏற்பட. ஹாய் மச்சான்ஸ், எப்படியோ ஒரு காட்டுக்குள்ளால ஒரு நல்ல ஸ்பாட்டை பிடிச்சிட்டோம். ஸோ இதுதான் ஒலக்கருவியில் ஒரு ஹிடன் ஸ்பாட். தடை செய்யப்பட்ட பகுதியில் அத்துமீறி இந்த பையன் எங்களை கூப்பிட்டு வந்திருக்கான். ஸோ யாருக்கா இது மாதிரி அத்துமீறி வரணும்னா இன்னும் போலாம். எலக்ட்ரிக் பைக்ல நடக்க முடியல யாருக்கும். இன்னும் போடும் மேல. கைஸ் பாருங்க, இவருக்கு தான் நல்லா மூச்சு வாங்கி வேர்த்து கொட்டி மாத்திரை ஏதோ தேடிட்டு இருக்காரு பேக்ல. ஓகேங்களா? நம்ம கனடாக்காரர் இன்னும் ஃப்ரெஷ்ஷா இருக்காரு. ஆமா, ஃப்ரெஷ்ஷா இருக்கும். முடிதான் கொஞ்சம் அங்கங்க வெட்டி வச்சிருக்கு போல இருக்கு. கட்டிங் சரியில்லை போல இருக்கு. ஓகே, நம்ம ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் விரதத்தை முடிக்கலாம்னு இருக்கேன் இன்னைக்கு. ஆமா, நண்பர் வந்திருக்கேன் கனடா. நண்பர் வந்திருக்கனால ஒரு விரதம் வந்து 15 வருஷம் எடுத்திருந்தாரு. ஸோ அதை கனடா நண்பருக்காக பிரேக் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் டான்ஸ் ஆடுவாரு, பாட்டு பாடுவாரு, எல்லாம் பண்ணுவாரு. கண்டிப்பா கண்டிப்பா. அப்படியே நடந்து வந்து நாங்க ஒரு காட்டுக்குள்ளால வந்து ஒரு சரியான ஒரு ஃபாரஸ்ட் ஃபீல் வந்துட்டோம். தண்ணி எப்படி இருக்கு நண்பா? செமையா இருக்கா? ஜில்லு 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 தாண்டி இவன் குளிச்சு 10 நாள் ஆச்சுனால சவுரி வச்சு தேய்ச்சி குளிப்பாட்டணும். தேய்க்க வேண்டிய இருக்குது. ஓகே, சரியான ஸ்பாட்டு, நல்ல வியூ, சூப்பரா இருக்கு. காப்பாத்துங்க 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 காப்பாத்துங்க. டேய், கடைசியா சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமா, ஆரம்பிச்சாச்சு. ஓகே, எப்படி இருக்கு? தரமான சாப்பாடு. அது ஹோட்டல் பேர் ஞாபகம் இல்லைன்னு நினைக்கிறேன். ப்ரோ, எத்தனை மீன் மாட்டுச்சு? 25 இங்கேயே பிடிச்சதா? பாருங்க எவ்வளவு இருக்கு பாருங்க. நீ எங்க இருந்து? ஊர் தானா? எங்களுக்கு வந்து கிருஷ்ண கோயில். ஓகே ஓகே, மீன் பிரியாணி வந்து எல்லாரும் வாங்க மீன் பிரியாணி. எல்லாரும் வா, போலாம். வெல்கம். சுற்றில ஒரு கேங் வரும் பாரு. பாரு கேங் வந்துச்சு பாரு. குழம்பு ஊத்தி விடுவானே. வா, தியான வல்லரே. திரும்பி பாரு. ஏய், பைத்தியக்கார நாயே. மேல நின்னுட்டு இருக்கான். போட கொடுத்துட்டு இருக்கான். மேல நிக்க. மேல நிக்க பைத்தியக்காரா. புரோட்டாவா அடி போறனே. வாயில ஒதுக்கி ஒதுக்கியாங்க வாய் அவனுக்கு பள்ளமானது. டேய், அது மீசல. நல்ல ஆக்டிவா இருக்குல்ல? செம்ம ஆக்டிவா இருக்கு. கலர் ஃபிஷ்.
கைஸ் எல்லாரும் பேக் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். பேக் பண்ணியாச்சு. இவர் ஆல்ரெடி குளிச்சு ஒதுங்கிட்டாரு குளிர் தாங்க முடியாம. பயங்கரமா குளிருது. சில்ட் வாட்டர். ஜிப்புக்குள்ளெல்லாம் பேக் பண்றாரு. கடைசியா நாம குளிச்சு அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கிறோம். நல்ல தண்ணி, ரொம்ப ஸ்வீட்டான வாட்டர்ல குளிச்சு இந்த கன்னடக்காரெல்லாம் அப்படியே திரும்ப கன்னடாவில் வந்த மாதிரி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கா. நம்ம கோபால் கூட நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்காப்புல, ஃப்ரெஷ்ஷாக இருந்தாப்புல, இப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்காப்புல. நானும் ஃப்ரெஷ் ஆகிட்டேன். பட் வந்து கரெக்ட் சாப்பிட்ற பொருளெல்லாம் எடுத்து கடைசியாக ஃபாரஸ்ட்டு இந்த மாதிரி ஃபால்ஸை என்ஜாய் பண்ணுறதா இருந்தால் கடைசியாக இந்த குப்பையை மட்டும் எடுத்துகிட்டு போயிருங்க. ஏன்னா இது நேச்சுரல், நம்ம பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொருத்தரோட கடமை. பாருங்கள், லொக்கேஷன் இப்படி அழகாக வைக்கிறது நம்ம ஒவ்வொருத்தரோட கடமை. ஆமாம். ஸ்மால் ட்ரிப். பூச்சி சவுண்டு கேட்குது வரேன், கிச்சு கிச்சு கிச்சின்னு. கடலை வியாபாரி மாதிரி அனுப்பிய சொல்லிட்டே வரேன். லே புண்டாக்கி வியாபாரி, என்ன குளிச்சா? ஓகே கைஸ், எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு பார்க்கிங் வந்துட்டோம். ஸோ அந்த ட்ரிப் எண்ட் ஆகுது. இதோட அடுத்து நாங்கள் லைட்டாக ஒரு சாயை சாப்பிடுவோம். எல்லாரும் சாய் சாப்பிட்டவங்க. அவருக்கு சாயை பிடிக்காது, அவர் கட்டன் காப்பி குடிப்பாரு. ஓகே.